இந்த மேடையில் ஆத்தரையம்மன் கோவில் திருவிழாவில் நான் கலந்து கொண்டேன். ஆத்தரையம்மன் கோவில் ஒரு சிறிய கோவிலாக இருக்கிறது என்றாலும் கூட அந்த கோவிலுக்கு என்று ஒரு பேங்க் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு என்று ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்துக்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்தால் எவ்வளவு பெரிய பலன்களை இந்துக்கள் இந்து குடும்பங்கள் அடையாளம் என்பதற்கு முன்னுதாரணமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்கிறது. ஆனால் நம் இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு சாபம், நாம மைனாரிட்டி ஆனாதான் நமக்கு இந்த விழிப்புணர்வுலாம் வரும். நம்ம மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய இந்து தர்மத்துல, சனாதன தர்மத்துல பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்முடைய சனாதன தர்மத்தை தாக்கி பேசுவதிலே தொடர்ந்து சனாதனம் விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிறதெல்லாம் மதங்கள். இந்திய தேசத்திற்கு மதம்னா என்னன்னு தெரியாது. சனாதனம் என்றால் சயின்ஸ், அது மதம் கிடையாது, அது ரிலிஜன் கிடையாது. சனாதனம் என்பது இந்த தேசத்தினுடைய நாகரிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா பேசும்போது நம்ம எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய பெருமை பகவத்கீதை போன்று, திருக்குறள் போன்று